So a thin conducting rod of radius r is given a charge plus q. The electric field வந்து at the center O due to the ring due to the charged part என்ன கொடுத்துருக்காங்க AKB வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்போ இங்கே இருக்கக்கூடியது இதனால் உருவாகக்கூடியது வந்து என்னது, இது வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. The electric field at the center due to the charge on the part ACDB எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, நம்ம இப்போ தான் படித்தோம். டியூ டு த ஆர்க் வந்து நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம். இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணினேன் கரெக்டா. இப்போ இதனால எனக்கு வந்து இந்த ஆர்க் வந்து சென்டரில் ஆல்ஃபா ஆங்கிள் சப்டென்ட் பண்ணிச்சுன்னா நான் இது வந்து ஆல்ஃபா பை 2. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2k லாம்டா பை ஆர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை 2 கரெக்டா. இதுதானே நம்ம பார்த்தோம். இப்போ இதை வச்சு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இதனுடைய பேசிக் இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இதனுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், நான் ஒரு எலிமெண்ட் எடுத்து பண்ணும்பொழுதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இஎக்ஸ் காம்பனண்ட் வந்து 0 ஆகிடும் கரெக்டாக, ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். பட் இஒய் காம்பனண்ட் என்ன ஆகும், ஆட் ஆகும். ஸோ அதனால் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கும், இஒய் காம்பனண்ட்டில் தான் இருக்கும், அதாவது பர்பெண்டிகுலர் பைசெட். இப்போ வந்து இந்த ஆர்க்கை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு எனக்கு எங்கே இருக்கும், இந்த ஆங்கிளில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் கரெக்டாக. இது ஈன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்க்காக பார்ப்போம். இதில் இருக்கக்கூடியது ஆர்க் ஈனா, அப்போ இதுக்கு இருக்கக்கூடியது என்ன இருக்கும், இந்த ஆர்க்குக்கு இந்த ஆர்க்குக்கு மேம் இட் வில் பி இ. ஏன்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா. அப்போ இந்த ஆர்க்கை மட்டும் நான் எடுத்து தனியாக செப்பரேட்டாக நான் டீல் பண்ணேன்னா அதுக்கும் ஈ தான் இருக்கும். ஓகே சரி மேம். அப்போ இந்த இதுக்கு நம்ம பண்ணினோம்னா சிடிக்கு பண்ணினோம்னா என்ன இருக்கும், அதுக்கும் ஈ தான் இருக்கும். அதே மாதிரி நான் இந்த ஆர்க்குக்கு நான் இது பண்ணினேனால என்ன இருக்கும், அதுக்கும் ஈ தான் இருக்கும். அந்த டைரக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா ஆர்க்குக்கு இந்த பைசெக்டர் போட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல ஈ நமக்கு கிடைக்கும். பட் இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஆல்ஃபா பை 2, ஆல்ஃபா எப்போ 360 இருக்கோ ஆல்ஃபா பை 2 180, சைன் 180 0, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்த சென்டர் நமக்கு என்ன கிடைச்சது 0. ஸோ இப்போ இந்த 4 எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே இருக்குது அந்த ஒரு பாயிண்டில். அப்போ ஆர்க் வழியாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த 4ஐயும் கூட்டும்போது நமக்கு என்ன வரணும், 0 தான் வரணும். அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது டியூ டு ஈனா, அப்போ இது டியூ டு என்ன இருக்கணும், ஈ தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சென்டரில் 0 வரும் சரியா. அப்போ எனக்கு வந்து த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது மூலமாக இப்போ இது கூட இப்போ இருக்குன்னா இது மூணையும் சேர்த்தினோம்னா நமக்கு என்ன வரும், இதுவும் கேன்சல் ஆகிடுது. இந்த 3 பகுதியை மட்டும் எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம்னா ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிறதுனால இப்போ இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். நான் வந்து இந்த ஆர்க்கை நான் விடுறேன். ஓகே, இந்த 8KB ஆர்க்கை வரையாமல் இதை மட்டும் நம்ம வரைஞ்சி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம்னா எனக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது வந்து ஓன்னு எடுத்திருக்காங்க, இது கேன்னு எடுத்திருக்காங்க. இப்போ டியூ டு த அதர் பார்ட் இட் வில் பி ஃப்ரம் ஓகே அலாங் ஓகே. இந்த ஆன்சர் வந்து என்ன வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அலாங் ஓகே. மேக்னிடியூட் தான் எழுதுறதுனால வெக்டார் சிம்பிள் வேணும். இ எல்லாம் ஓகே தான் இந்த ஆன்சர் சரியா. இல்லை இது வந்து இது வேணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம், சேம் தான் எல்லா டைமும் இ. ஏன்னா டைரக்ஷன் தெரிஞ்சால் இதில் போதும், அவங்க மேக்னிடியூட் கேட்கல. மேக்னிடியூட் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் இ. இப்போ நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா. ஸோ இ வில் பி ஈக்குவல் டு 2k லாம்டா பை ஆர் சைன் 90 பை இது டோட்டல் ஆங்கிள் எவ்வளோப்பா, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, 90 பை 2. அப்போ 2k லாம்டா பை ஆர் இன்ட்டு √2 சைன் 45 வந்து நமக்கு வந்து 1/√2 வரும். ஸோ இது √2k லாம்டா பை ஆர் தான் வந்து இ வேல்யூ. இட் வில் பி அலாங் ஓகே. பட் கொஸ்டின் வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சாய்ஸ் நான் இங்கே போடலை. சாய்ஸ் போடும்போது இ அலாங் ஓகே அந்த